ம் இறங்குங்க. வாங்க. எங்க என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அட வாங்க சொல்றேன். எங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. அட என்ன நீங்க இப்படி சந்தேகப்பட்ட என்ன அர்த்தம்? ஹலோ, என்னன்னு சொல்லலாம்ல? ஏங்க நம்பி இவ்வளவு தூரம் விட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ப மாட்டீங்களா? வாங்க. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சாமி ஓம். வாங்கோ, நமஸ்காரம். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நல்லதுங்க. என்ன ஏற்பாடு? கொஞ்சம் இருங்க சொல்றேன். பேர் சொல்லுங்க. ரம்யா. நட்சத்திரம்? ரேவதி நட்சத்திரம். ராசி? மீனராசி. ரம்யா நாமதேயஸ்ய ரேவதி நட்சத்திராணாம் மீனராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய. ஏன் ராசி நட்சத்திரம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பெரிய விஷயமா? உங்க தங்கச்சிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப விவரம் தான். சாமி கும்பிடுங்க. ஓம் பிரபவே நமஹ, ஓம் பிங்களாய நமஹ, ஓம் கிருத்திகா சுனவே நமஹ, ஓம் சிகவாஹாய நமஹ. ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம். கற்பூர நிராஞ்சனம் தர்ஷயாமி. ஓம். சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः. கையை காட்டுங்க. கை நீட்டுங்க. நீட்டுங்க. மாசத்துக்குள்ள உங்க புருஷனோட இந்த கோயிலுக்கு வருவேன். அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில். சாமி, கோயில்ல கல்யாண பூஜை பண்ணி இந்த கயிறை கையில கட்டிக்கணும். 100 பேருக்கு கல்யாண சாப்பாடு போடணும். 6 மாசத்துல கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஏங்க எந்தெந்த ஊர்லயோ இருந்து வந்து இந்த ஊர் கோயில்ல சாமி கும்பிட்டு கயிறு கட்டிட்டு போறாங்க. நீங்களும் நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, அதனாலதான். சாப்பாடெல்லாம் ரொம்ப செலவு இல்ல? நம்மதுதாங்க. எதுக்குங்க தேவையில்லாத செலவு? சாமி விஷயத்துல எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இல்ல தமிழ், சிரமம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, அதனாலதான் இந்த பூஜைக்கு ஏற்பாடே பண்ணேன். இங்க பாருங்க, சக்தி வாய்ந்த சாமிங்க. நீங்க வேண்ட பாருங்க, உங்க அழகுக்கும் படிப்புக்கும் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களை தேடி வருவான். ஏங்க நல்ல வரன் கிடைச்சிட்டா மறந்துடாம சாமிக்கு வந்து நன்றியே சொல்லுங்க. அவ்வளவுதான். வாங்க போலாம். எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. என்னங்க? ஜெயா கல்யாண சந்தோஷத்துல எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. புரியுதுங்க. என்ன ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறது நீங்க மட்டும்தான். ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. அவங்க பாவம் கல்யாண டென்ஷன்ல இருக்காங்க. நான் உங்களை தப்பா சொல்லல, ஆனா மறந்துட்டாங்க தானே. சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காதுங்க. உங்களை பார்த்த நாள்ல இருந்தே நான் உங்க கூட சண்டை தான் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு நீங்க நல்லதான் யோசிச்சிருக்கீங்க. ஐயா, என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தேங்க்யூ. பாத்தீங்களா, நன்றி சொல்லி நீ கழட்டி விட பாக்குறீங்க. அப்போ ஆயுசுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கணும்னு சொல்ல வரீங்களா? ஏங்க நான் நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க தான் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்க. தமிழ் சொல்லுங்க. ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏங்க அதெல்லாம் நல்லாவே நடக்குமுங்க. ஒரு நிமிஷம். இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா சம்பந்தமே இல்லாம எனக்காக நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதை வச்சு சொல்றேன். நிச்சயமா நடக்கும். வாழ்க்கையில முதல் தடவையா ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றேன். அவ்வளவுதாங்க. மனசே மந்திரம். நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். அது வாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. எதுக்காக இவ்வளவு அக்கறையும் சிரமமும்? நம்ம நல்ல நண்பர்கள். நிச்சயமா. நான் உங்க ஃப்ரெண்டு. என்னங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட். நல்லதுங்க. சரி வாங்க, அன்னதானத்தை பார்க்கலாம்.